சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மலர், நீ விடு, அவனை டென்ஷன் பண்ண வேண்டாம். என்ன சொல்லிட்டாங்கல்ல, போ. ஐயோ அர்ஜுன், ஏய் கைய விடு. உன்னை போன்னு சொன்னல. இல்ல அர்ஜுன், நீ கீழே விழுந்துற போற. நான் மாடியில இருந்து விழுந்தா கூட உன் உதவி எனக்கு வேணாம். உன் வேலையை மட்டும் பாரு, போ. அர்ஜுன், இல்லம்மா, நான் போய்க்கிறேன். ஓகேம்மா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. ஐயோ, மணி 8 ஆயிடுச்சு. அர்ஜுனுக்கு டிஃபன் கொடுக்க போகணுமே. அவன் ஏத்துக்கலனாலும் அவனை பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. டிஃபன் என்ன டிஃபன் குடுக்கறேன்னு மறுபடியும் உயிர் எடுக்க வந்திருக்கியா? உனக்கு ஒரு வாட்டி சொன்னா உரைக்காதா? இந்த கேரிங் டிராமாலாம் என்கிட்ட வேணாம், மரியாதை வெளியே போயிரு. அர்ஜுன், இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு நீ என்ன திட்ட ஆரம்பிக்கிற? ஒரு பொண்டாட்டியா புருஷனை அக்கறையோட கவனிச்சுக்கிறதுக்காக நான் இங்க வரல. நீ அன்னைக்கு மென்ஷன் பண்ண மாதிரி இந்த வீட்ல ஒரு வேலை செய்யறவளாதான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். எனக்கு எவ்வளவு பணிவிட செஞ்சாலும் நீ வெறும் வேலை செய்யறவதான்னு அன்னைக்கு ஸ்ட்ராங்கா அடிச்சு சொன்னல. அப்புறம் ஏன் நான் உனக்காக இப்போ வேலை செய்யறத உன்னால ஏத்துக்க முடியல? அப்போ நீ என்ன வெறும்னே இந்த வீட்ல வேலை செய்யறவளா மட்டும் பாக்கல. என்ன பத்தி வேற ஏதோ உன் மனசுல இருக்கு, அப்படிதானே? சரி விடு, நீ சாப்பிடலன்னா பரவாயில்ல, நான் எடுத்துட்டு போயிடுறேன். ஒரு நிமிஷம், நீ அதை கொடு. என்ன ஆத்திரத்துல தட்டு தூக்கி எறிவான்னு பார்த்தா நம்ம சொன்னதும் உடனே வாங்கி சாப்பிடுறான். தேங்க்ஸ் அர்ஜுன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, மாத்திரை போட்டுக்கிறதுக்கு நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு. இந்தா. என்ன பாக்குற? இந்த வீட்ல வேலை செய்யறவளுக்கு முதலாளி கொடுக்கிற வெகுமதி, எடுத்துட்டு போ. தேவையில்ல அர்ஜுன், நான் செய்யற வேலைக்கு மேடம் எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க, எனக்கு அது போதும். இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா சம்பளமா இதை சேர்த்து வச்சுக்கோ.
என்ன பாக்குற? என் மேல இருக்கிற அளவு கடந்த காதலாலதான் உன் தேவையை என்னால பூர்த்தி செய்ய முடிஞ்சது. அது இதுன்னு கதை இல்லப்ப. இனிமே அதெல்லாம் நான் கேட்க தயாரா இல்ல. நம்ம உறவு பணத்தோட முடியட்டும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். தயவு செஞ்சு இதை எடுத்துட்டு போ. அர்ஜுன், என் பாசத்தோட மதிப்பு வெறும் 500 ரூபாய் தானா? நீ பணக்காரனா இருக்கலாம் அர்ஜுன், ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற காதல இந்த நோட்டால விலைக்கு வாங்குற அளவுக்கு நீ என் மனசுல தரம் குறைஞ்சு போயிடல. நீ நல்லா இருக்கணுங்கிறத தாண்டி பொண்டாட்டிங்கிற ஸ்தானம், அன்பு, காதல்னு நான் வேற எதையுமே எதிர்பார்க்கல. எனக்கு காதல் கொடுக்க மட்டும்தான் அர்ஜுன் தெரியும். அவமானப்படுறதெல்லாம் எனக்கு பழகி போன ஒண்ணுதான். ஆனா நீ என்ன ஹர்ட் பண்ணும்போது உசிரே போற மாதிரி வலிக்குது. பரவாயில்ல, என் சுயநலம் இல்லாத காதலோட ஆழம் என்னன்னு உனக்கு ஒரு நாள் புரியும். அந்த நாள் வரைக்கும் நான் காத்திருப்பேன். பணத்தால எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட முடியாது அர்ஜுன். ப்ளீஸ், என்ன ஹர்ட் பண்றதா நினைச்சு உன்னோட தகுதியை நீயே குறைச்சுக்காத. பணத்தை கொடுக்கறேன்னு சீப்பா நடந்துகிட்டு உன்னோட குணத்தை மாத்திக்காத. என்னாச்சு அத்தை? துர்கா, துர்கா, துர்கா. அம்மா சொல்லுங்கம்மா. கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து 1 கோடி ரூபாய் மிஸ்ஸிங். எங்க போச்சு அந்த பணம்? அம்மா எனக்கு தெரியாதுமா, சத்தியமா எனக்கு தெரியாது. நிர்வாகத்தோட கணக்கு வழக்கெல்லாம் நீதானே பாத்துக்கிற. அப்போ பணம் காணாம போனது தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுதானா நீ கம்பெனிய கவனிச்சுக்கிற லட்சணம்?